கடை திறக்கிறது இவ்ளோ ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க, இருக்கிற பிசினஸை டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப். ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். KPV ஷரத், விஜய் ஆஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இன்று ஆக்டிவ் கேஸ்களின் எண்ணிக்கை 4000-ஐ தாண்டியுள்ளது. கடந்த 2019 பரவ தொடங்கிய கொரோனா அதன் பிறகு உலகமெங்கும் மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தியது. கொரோனா முழுமையாக கட்டுக்குள் வரவே சில ஆண்டுகள் வரையானது. அதன் பிறகு கொரோனா வேக்சின் உள்ளிட்ட நடவடிக்கைகளால் கொரோனா கட்டுக்குள் வந்தது. இதற்கிடையே சமீப காலங்களாக இந்தியாவில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ஆக்டிவ் கேஸ்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நமது நாட்டில் இருக்கும் கொரோனா ஆக்டிவ் கேஸ்கள் எண்ணிக்கை 4000-ஐ தாண்டியுள்ளது. அதேபோல கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நாட்டில் புதிதாக பரவும் JN1 கொரோனா இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் ஆக்டிவ் கேஸ்கள் 3742 இருந்து 4054 உயர்ந்துள்ளது. கேரளாவில் தான் ஆக்டிவ் கேஸ்கள் அதிகபட்சமாக இருக்கிறது. அங்கே ஆக்டிவ் கேஸ்கள் ஒரே நாளில் 128 அதிகரித்து 3000-ஐ தாண்டியது. இப்போது கேரளாவில் ஆக்டிவ் கேஸ்கள் 3128 உள்ளது. நாடு முழுக்க கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 315 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்துள்ளனர். நாட்டில் 4.4 கோடி பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் நாட்டில் கொரோனாவால் குணமடைந்தோர் விகிதம் 98.41% உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக கேரளாவில் ஒரே நாளில் 247 பேர் குணமடைந்துள்ளனர். அடுத்து கர்நாடகாவில் 33 பேரும், தமிழ்நாட்டில் 20 பேரும் கொரோனாவில் இருந்து குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பு என்று வரும்பொழுது கேரளாவில் ஒருவர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளார். இதன் மூலம் நாட்டில் இதுவரை பதிவான கொரோனா உயிரிழப்புகள் 5,33,334 உயர்ந்துள்ளது. இதற்கிடையில் மகாராஷ்டிராவில் உள்ள தானேயில் 5 பேருக்கு JN1 வகை கொரோனா உறுதியாகியுள்ளது. புது JN1 கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் பெண்ணாவார். அதே நேரம் அங்கே யாருக்கும் தீவிர பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆகும் சூழல் ஏற்படவில்லை. தானே நகரில் மட்டும் இப்போது ஆக்டிவ் கேஸ்கள் 28 உள்ளது. அவர்களில் 2 மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்றவர்கள் வீடுகளிலேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா பாதிப்பு அதிகரித்தாலும் கூட இதை கண்டு அச்சப்பட தேவையில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. அதே நேரம் முதியவர்கள், இணைய நோய் உள்ளவர்கள் பொது இடங்களுக்கு வரும்பொழுது மாஸ்க் அணியும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் எந்த ஒரு இடத்திலும் இந்த புதிய JN1 கொரோனாவால் வைரஸ் பாதிப்பு அதிகரித்துள்ளதற்கான சான்றுகள் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். JN1 கொரோனா என்பது ஓமிக்ரான் வேரியண்டின் ஒரு திரிபு ஆகும். இந்தியா மட்டுமின்றி உலகின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த புது வேரியண்டால் கொரோனா அதிகரித்து வருகிறது. உலக சுகாதார அமைப்பு இந்த கொரோனா வேரியண்டை கவனிக்க வேண்டிய கொரோனாவாக அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் JN1 வகை கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பூசி தேவையில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் JN1 வகை கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பூசி தேவையில்லை. குளிர்காலம் என்பதால் JN1 வைரஸ் பரவல் அதிகரித்துள்ளது. இதன் வீரியம் குறைவுதான். பாதிக்கப்படுவோர் ஒரு வாரத்தில் முழுமையாக குணமடைந்து விடுகின்றனர். புதிய வகை கொரோனாவால் காய்ச்சல், சளி, இருமல், வயிற்றுப்போக்கு, உடல்வலி உள்ளிட்ட பாதிப்புகள் மட்டுமே ஏற்படுகிறது. உயிரிழப்பு ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே இருக்கிறது. புதிய வகை கொரோனா பரவல் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை. பொது இடங்களுக்கு செல்லும் பொழுது முகக்கவசம் அணிய வேண்டும். வைரஸ் பரவலை தடுக்க மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடை திறக்கிறது இவ்ளோ ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க, இருக்கிற பிசினஸை டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப். ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். KPV ஷரத், விஜய் ஆஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.